இந்திய நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய முக்கியமான தேர்தலான நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணி அளவில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சிக்கு பின்னர் மக்களை அதிக அளவு எதிர்பார்க்கும் தேர்தலாக, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 2 மணி நேர நிலவரப்படி சராசரியாக 10 முதல் 15% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தா. பிரபுசங்கர் முகமது அலி தெருவில் இயங்கி வரும் லட்சுமி மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து மற்ற வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நிலவரத்தை ஆய்வு செய்தார். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் இயங்கி வரும் நடேசன் செட்டியார் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் காஞ்சிபுரம் தனி தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன், பாமக மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். அதே வாக்குச்சாவடியில் பாஜக ஓபிசி அணி மாநில செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் அபிலாஷ் மற்றும் அவரது மனைவி கீர்த்திகா ஆகியோர் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து வெங்கத்தூர் பட்டறை பகுதியில் இயங்கி வரும் வாக்குச்சாவடியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் லயன்பா பாலயோகி, மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான தினேஷ்குமார், திருவள்ளூர் ஆர்.என். ஜெயின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான பி.வி. ரமணா தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். திருவள்ளூர் தொகுதி திமுக எம்எல்ஏ வி.ஜி. ராஜேந்திரன் தனது மனைவி இந்திரா ராஜேந்திரனுடன் வந்து பாண்டூரில் இயங்கி வரும் வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு.